தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்ப அலை பொறுத்தவரைக்கும் வீசுகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாளுக்கு நாள் பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகி வரக்கூடிய சூழ்நிலையில், அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்களுக்கும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை மிக தீவிரமாக காணப்படும். எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக கனமழை கிடைக்கும், எங்கெங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்னினோவின் காரணமாக தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள் கடும் வறட்சியை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழ இருக்கக்கூடிய மறக்காம அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் நீங்க லைக் பண்றீங்க. மறக்காம எல்லாரும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலும் நீங்க லைக் பட்டன கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்ததா பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது. பெரும்பாலான இடங்கள் குறிப்பாக 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறது. குறிப்பாக உள் மாவட்டங்களில் அதிக வெப்பநிலையானது தீவிரமாகிட்டே இருக்கு. குறிப்பாக வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என பெரும்பாலான உள் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்ப அலையாக வீசி கொண்டிருக்குது. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வெயிலுடைய தாக்கமும் மிக அதிகமாக பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். இதுல 2 விஷயமே நம்ம பார்க்கப்படுது. ஒன்று, அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கிறதுனால இந்த கடலோர தமிழகத்திலையும் நமக்கு வந்து கண்டிப்பா வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டங்கள் நம்ம சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் அசௌகரியம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல மட்டுமே நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கடலோர பகுதிகளிலும் நிச்சயமாக அசௌகரியம் பொறுத்தவரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதமும் இருக்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான இடங்களில் பகல் நேரங்களில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். இதன் காரணமாக வெப்ப அலையும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த வரப்போகிற இந்த ஏப்ரல் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பகல் நேரங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறைய போறதே கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் மழை வாய்ப்புகள் கணிசமாக ஒரு சில மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். நேற்றைக்கு கூட பரவலாக மழை பதிவாயிருக்கு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம், இது போன்ற ஈரோடு மாவட்டம், தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே கூட கொஞ்சமா நமக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு. அதனால கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பெய்ததை பார்த்தோம். மேற்கு தொடர்ச்சியில் அதே மாதிரி உள் மாவட்டத்துல சில இடங்கள் சொல்லி. ஆனா இப்போ நமக்கு வருகிற நாட்களிலும் தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதனாலங்க சில மாவட்டத்தில் அவ்வப்போது நமக்கு மழை வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு சத்தீஸ்கர் முதல் குமரி வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால எதனால நமக்கு வந்து ஆங்காங்கே பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பதிவாகுதுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2-3 மாவட்டங்களில் மழை பதிவாகுது. ஆனால் கேரளா, கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள் எல்லா இடத்துலையுமே நமக்கு மழை தீவிரமாக பதிவாகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தொடர்ந்து தமிழகத்தில் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் குமரி வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாகவே அவ்வப்போது சில இடங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக தான் இருக்க போகுது. எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்க. தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று வரும், அதுல நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அங்கேயும் நமக்கு வந்து மழை பற்றாக்குறை இந்த வருஷம் நமக்கு ஏற்பட போகுது. அதனால தண்ணீரை மிக சிக்கனமாக பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை மே இறுதி அல்லது ஜூன்ல தொடங்கினாலும் அதனுடைய தீவிரம் நம்ம ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல தான் கொஞ்சம் பார்க்க முடியும். ஜூன் மாதத்துல வரைக்குமே, ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே நமக்கு வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தொடர்ந்து இருக்க போகுது. இதே மாதிரி 39-40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் நீடிக்கும். ஜூன் 15 வரை வெயிலுடைய தாக்கம் நீடிப்பதன் காரணமாக தொடர்ந்து நமக்கு வந்து
வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை குறிப்பாக நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகக்கூடிய அந்த வெப்பசலன இடி மழை வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே பதிவாகி நமக்கு வந்து ஓய்வு கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம நேற்றைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாச்சு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். இதன் காரணமாக அந்த வளிமண்டல காற்றழுத்த பாதையின் காரணமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், அதே போல சிவகங்கை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், மதுரை, திண்டுக்கல்னுடைய மேற்கு பகுதிகளில் இங்கெல்லாம் நமக்கு வந்து அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மற்றும் மிதமான மழை கூட அவ்வப்போது நமக்கு எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த தேனி, தென்காசி மாவட்டங்கள் சில நேரங்களில் இடியுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை எதிர்பாருங்க. வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறு இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் மட்டும் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை தொடர்ந்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் தமிழகத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள், விருதுநகருடைய மேற்கு பகுதி, அதே போல மதுரை, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நிச்சயமாக வந்து பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்கள் இங்கேயும் நமக்கு வந்து பெரும்பாலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக அதிகரித்து காணப்படும். தயவு செய்து காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக பகுதியான மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நீடிக்க போகுது. எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. வட தமிழக உள், கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே அதிகரித்து காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு சிற்றாறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. பாருங்க, சொல்லிக்கொண்டே இருந்தோம். தொடர்ந்து இந்த மலை பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலான்னு. சிற்றாறுல 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஊத்து பகுதிகள் திருநெல்வேலியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தாளவாடி ஈரோடு மாவட்டம் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் ஒரு மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் சில மாவட்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெப்பநிலையும் பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம். இனி வரும் நாட்கள் 41 அல்லது 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலும் உயர வாய்ப்பு இருக்கு. மே மாதங்களில் இன்னும் ரொம்ப தீவிரமான வெப்ப அலை பொறுத்தவரை தமிழகத்தில் நிச்சயம் நமக்கு வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு வெப்ப அலை பொறுத்தவரை. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க. மழைக்காக அல்ல, வெயிலுக்காக. வெயில் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால தயவு செய்து ஒரு கொடை ஒன்று பிடித்து போங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெறுங்க.